Taste the Daily. நாயக்கன்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராத ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிறுநாயக்கன்பட்டியில் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வடிகால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராத திறனற்ற ஸ்டாலின் அரசின் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் எங்கே போவோம்? எல்லாரும் கஷ்டப்படுற, ரோடும் இல்லை, தண்ணியும் இல்லை, கரண்ட்டும் இல்லை, ஒரு வசதி இல்லை. மேரி தெருவுக்கு நடக்கவே முடியல. அந்த பக்கமே எதுவுமே எங்களை கண்டுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்ல எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. சின்னாக்கி இல்லையா கவர்மெண்ட்ல? இதுக்கு ஒரு சரியான ஒரு அடிப்படை வசதிகள் கூட கிடையாதுங்க சார். எங்கள் ஏரியாவுக்கு சரியான ரோடு வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, மின்சார வசதி, அதாவது லைட்டு, தெரு லைட்டு வசதி எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பஞ்சாயத்து போர்டுலேருந்து எங்களுக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் செய்ய கிடையாது. கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் சுமார் 60 ஏக்கர் விவசாய நிலங்களில் கழிவுநீர் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அன்னூர் குடியிருப்புகளில் இருந்து வரும் கழிவுநீரை இட்டேரி சாலையில் உள்ள மண்ணீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் காலி நிலத்தில் பேரூராட்சி நிர்வாகம் தேக்குவதால் அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் கழிவுநீரை விரைந்து அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் விவசாயத்திற்கு சிறிதும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர்.